அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. அந்த மாற்றத்தின் அடிப்படையில் சில ராசிக்காரர்களுக்கு நன்மையாக இருக்கும், சில ராசிக்காரர்களுக்கு அது தீமையாக இருக்கும். அந்த வகையில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் நன்மையை தரப்போகிறதா அல்லது தீமையை தரப்போகிறதா, அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் அதாவது மகா சிவராத்திரி தினத்தன்று கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் கிரக மாற்றத்தின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நற்பலன்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருந்தாலும் ஓரளவுக்கு கணிசமான தொகை தங்களுடைய கைகளுக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பொருளாதார நிலைமை, நிதி வளமை அதிகரித்து காணப்படவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை ஆகியவை அதிகரிக்கலாம். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று புதன் இணைந்து இருப்பது ஆகியவை தொழில் ரீதியாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலையும் உருவாகும். இடமாற்றம் அப்படி இல்லைன்னா வேலை மாற்றம் விரும்பக்கூடிய தங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த காலம் முதல், அதாவது இந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இதே பலன்கள் தான் உங்களுக்கு நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கிர பகவான் சொல்லலாம். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் அடைவது பொருள் ரீதியாக, வருமான ரீதியாக, தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு ஏற்றமான காலத்தை சுக்கிர பகவான் கொடுப்பார். இருந்தாலும் எதிரிகள் சில நேரங்கள் உங்களுக்கு தொல்லையும் கொடுக்கத்தான் செய்வாங்க. அதையும் நீங்கள் சமாளித்து வெளிவர வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அதே மாதிரி செல்வாக்கு மிக்க நபர்கள் மூலமாக வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இல்லைன்னா பெரிய லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. நினைத்து பார்க்காத அளவுக்கு வருமானம் ஒரு சிலருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிடைக்கப்பெறும். அதே சமயம் மற்றொரு புறம் சில விஷயங்கள் உங்களுக்கு போராட்டங்களையும் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. கிட்டத்தட்ட பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் வக்ரமடைந்து சஞ்சரிப்பது எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானமும் லாபமும் அனுகூலமாக பலன்களும் கிடைக்கிறது அப்படின்னாலும் கூட சுபகாரியங்களுக்கு செலவு செய்கிறது, தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவது போன்றவற்றால் உங்களுக்கு பண நெருக்கடியும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வரி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வருமான வரி, ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகளை சரியாக கட்டி அதில் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. அப்படி இல்லைன்னா இனிமேல் இடிவிழற அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அனைத்து விஷயத்திலையுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால உஷாராக இருந்து கொள்ளுங்க. அதே சமயம் திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டை உண்டாக நேரலாம். அதனால் மிகவும் நிதானமாக இருப்பதும் நல்லது. வீண் பேச்சு குறைப்பது நன்மையை தருங்க.
அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பது முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிக்கிறதையோ தவிர்த்து கொள்ளுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும். மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களது சைகைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்குங்க. அதே சமயம் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்கள் வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுக்காக எந்த உத்திரவாதமும் தராமல் இருப்பது அவசியங்க. கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன் நிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருந்து கொள்ளுங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கிறது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடலாம். சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறும். பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கப்பெறும். கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கப்பெறலாம். அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். மாணவர்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம். உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூடும். தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாங்கல்கள் நீங்க பெறும். எதிர்பாராத சந்திப்புகளும் உண்டாகலாம். இந்த காலகட்டம் திடீர் செலவுகளும் உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க. அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும். செல்வ நிலையும் உயர ஆரம்பிக்கும். இறுக்கமான சூழ்நிலையும் மாற ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும். எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் அலைச்சல் மிகுந்த ஒரு காலகட்டமாகவும் திகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இருப்பினும் உடல் நலனில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். உடன் பணி புரிபவர்களை நம்பி எந்த வேலையையும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழிலை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறலாம். இருப்பினும் வேலை ஒழுங்காக நடக்கிறதா அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்துங்க. பயணங்களால் ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு சீராகவே இருக்கலாம். அதே சமயம் செலவுகளும் அதிகரித்து காணப்படலாம். உடல் நலனில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்க பெறும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். வீண் பேச்சு தவிர்க்க வேண்டும். வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும். உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது கவனமாக பேசுவது நன்மையை தரும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம்
அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி உங்களுக்கு முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். எரிச்சலும் பார்த்தீங்க அப்படின்னா எரிச்சல், டென்ஷன், கோபம் இது எல்லாமே சற்று கூடுதலாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. உங்களுடைய டென்ஷன், கோபம் இது எதையுமே மற்றவர்கள் மேலே திணிக்கக்கூடாது. அப்படி திணிக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் தங்களுக்கே உரியது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்கு நினைச்சாலும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு நன்மையை மட்டும் செய்யுங்க. இதற்கான பலன்கள் விரைவில் நீங்கள் அறுவடை செய்வதற்கான வாய்ப்பு 100% இருக்குங்க. அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு, உடன் பிறந்தவர்கள் உறவு இவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது.